சொல்லுங்க கணேஷ். ராஜா, ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன் ராஜா. கணேஷ், என்னாச்சு? அனுக்கு? சேச்சே, அனுக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப பிரச்சனை பல்லவி தான். பல்லவியா? என்ன சொல்றீங்க கணேஷ்? ஆமா, அவங்க இங்க வந்திருக்காங்க ராஜா. எனக்கு என்ன பண்ணுதுன்னு ஒன்னும் புரியல ராஜா. அனு ஆபரேஷன் தியேட்டர் போறதுக்குள்ள இந்த பிரச்சனை பெருசா வெடிக்குமோன்னு பயமா இருக்க ராஜா. என்ன ராஜா? நான் எப்படி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தே ஆகணும், பணத்தை கட்டி ஆகணும். என்ன பண்றதுன்னு புரியலையே. ஓகே, பல்லவிய வீட்டுக்கு அனுப்பி வைக்க நான் ஏற்பாடு பண்றேன். எப்படி? எப்படின்னா எப்படியாவது. ஓகே ராஜா, பாய். சொல்லுங்கப்பா. எங்கடா இருக்க? ஹாஸ்பிட்டல் தான்ப்பா இருக்கேன். அங்க உன் அம்மாவும் வந்திருக்கலாமே. என்னப்பா சொல்றீங்க? என்னடா உன்னை நம்பி நான் இப்படி பண்றேன்? நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். சரி, நீங்க வாங்க. அம்மாவை நான் எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரிடா. வா கார்த்திக், உங்க அம்மா. அப்பா இப்பதான் ஃபோன் பண்ணாரு அங்கிள். இப்ப என்ன பண்ண போற? ஹலோ, சரி கார்த்தி. சரி பாட்டி. என்னாச்சு? அப்பா, சரி வா. சொல்லுமா. நான் மாடியிலிருந்து கீழே இறங்கி வரும்போது படியில கால் தவறி கீழே விழுந்துட்டேம்மா. என்னம்மா சொல்ற? கால்ல பிராக்சர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப வலிக்குது பல்லவி. நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வாயே, நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்னம்மா இது? அனுக்கு 10 மணிக்கு ஆபரேஷன். நான் இங்க இருந்தா ஆகணும். என்னம்மா இப்படி எல்லாம் சொல்ற? நீ ஒண்ணு பண்ணு, கார்த்தி இல்லைன்னா அப்பாவை கூட்டிட்டு போ. அவங்க யாருமே வீட்டுல இல்லம்மா. நீ கிளம்பி வெளியே போனதும் கார்த்திக் எங்கேயும் வெளியே போயிட்டான். உங்க அப்பாவும் கிளம்பி வெளியே போயிட்டாரு. என்னம்மா பல்லவி, ரொம்ப வலிக்குதுமா. இல்லைன்னா நான் உன்னை தொந்தரவு பண்ணுனா சொல்லு. இல்லம்மா, எனக்கு தெரியுது. ஆனா பல்லவி, என்னாச்சு? அம்மா மாடியில இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்களா? ரொம்ப கால் வலிக்குது, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் வான்னு கூப்பிடுறாங்க. எப்படி நான் உங்களை விட்டுட்டு போவேன்? என்ன பல்லவி, இங்கதான் பார்த்துக்க இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. முதல்ல அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காட்டிட்டு வாங்க. ஆண்டி, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க ஆண்டி. நாங்க தான் இவ்வளவு பேர் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். சரி அம்மா, நான் வரேன். சரிம்மா, சீக்கிரமா வந்துடு. சரி சரி. போயிட்டு வாங்க பல்லவி. என்ன கார்த்திக், உங்க அம்மா ஏன் கிளம்பல? இப்ப கிளம்பிடுவாங்க அங்கிள். என்ன பண்றது? உங்களை மாதிரி எல்லாருடைய பிரார்த்தனையும் என்ன கண்டிப்பா காப்பாத்தும் பல்லவி. நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. வரேன் அனு. போயிட்டு வரேம்மா. வரேன். சரி பல்லவி. சரி ஆண்டி.
ஏய் அங்கிள் இங்க வா. அப்பாடா, ஒரு ப்ராப்ளம் சால்வ்டு. சுந்தரம் நீயா? என்னடாச்சு, பணம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன்டா. அப்புறம் ஏங்க வெயிட் பண்ற? டைம் ஆச்சு, வா போலாம். ராஜாராமா, பணத்தை நான் கட்டிட்டு வந்துடுறேன், நீ போ. ம். ஒரு நிமிஷம். அதான் அக்கா வரலையா? இன்னும் வரல அனு. போயிட்டு வரேன். சரி அனு. என்னங்க அது, சின்ன குழந்தை மாதிரி? உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போயிட மாட்டேன். இங்க பாருங்க, ஆபரேஷன் முடிஞ்சு நான் வெளியே வர வரைக்கும் நீங்க எங்கேயும் போயிடக்கூடாது. எனக்காக இங்கே இருக்கணும், சரியா? இருக்கேன் அனு, கண்டிப்பா இருக்கேன். டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாப்பா. சரிங்க டாக்டர். ராஜா, டைம் ஆயிடுச்சு. சரிங்க, நான் போயிட்டு வரேன். சார், இதுல ஒரு சைன் பண்ணுங்க. ஆ. வாங்க பல்லவி. பல்லவி, இவர்தான் என் ஹஸ்பண்ட். என்னங்க, இவங்க தான் என் ஃப்ரெண்டு பல்லவி. ஹலோ.
என்னங்க, நான் சொன்னல, இவங்க தான் என் ஃப்ரெண்டு பல்லவி. பல்லவி, சுந்தரம், உன் ஃப்ரெண்ட இந்த நேரத்திலேயாவது அனு கூட இருக்க சொல்லு. எங்கேயாவது கிளம்பி போயிட போறான். ஆபரேஷன் முடிஞ்சு நான் வெளியே வர வரைக்கும் நீங்க எங்கேயும் போயிடக்கூடாது. எனக்காக நீங்க எங்கேயே இருக்கணும். ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு. எந்த நேரத்துலயும் எது வேணா நடக்கலாம். நிச்சயமா கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு. ஓகே? கார்த்தி, அங்கிள். இப்போ உங்க அப்பாவால ஹாஸ்பிட்டலை விட்டு நகர முடியாது. ஆ. நீ போய் உங்க அம்மாவை சமாதானப்படுத்துற வழியை பாரு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ உடனே கிளம்பு. சரி அங்கிள். என்னாச்சு கார்த்தி? பல்லவி எங்கடா? அம்மா இன்னும் வரலையா? வரலையப்பா. என்னடா? அம்மாக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சு போச்சு பாட்டி. ஹாஸ்பிட்டல் இருந்து கோமா கிளம்புனாங்க. ஆனா கார் அங்கேயே தான் இருக்கு. சரி, கோவத்துல ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க நினைச்சேன். அவ இங்க வரலையேடா. கடவுளே, அவ எங்க போயிருப்பான்னு தெரியலையே. டேய் கார்த்திக், பல்லவி ஏதாவது தப்பான முடிவு எடுக்கிறதுக்குள்ள அவளை நம்ம காப்பாத்தி ஆகணும்டா. ஆமா கார்த்திக், அவளுக்கு ரொம்ப பிடிவாத கூட ஜாஸ்தி. தம்புருஷனை தனக்கு துரோகம் பண்ணிட்டாரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க மாட்டாடா. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. கடவுளே ப்ளீஸ், அம்மாவை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துங்கன்னு. சரி, அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. நான் கிளம்புறேன். யாரும் கவலைப்படாதீங்க. அப்புறம் அப்பா ஃபோன் பண்ணி கேட்டாருன்னா அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுங்க. அவசரப்பட்டு இப்போதைக்கு அப்பாக்கு இந்த உண்மையை சொல்ல வேண்டாம். உண்மை தெரிஞ்சா பாவம் அப்பா நொறுங்கி போயிடுவாரு. நான் வரேன். சரிடா. ராஜா, ஆறுதலா அப்ப என்ன வார்த்தை சொன்னாலும் அது வெறும் வார்த்தையா தான் இருக்கும். யாருமே கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். நான் மனுக்கிட்டையும் பல்லவிக்கிட்டையும் உண்மையை சொல்றதுக்காக ஒரு நல்ல சிச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா கடவுள் இப்படி ஒரு நிலைமையில பல்லவிக்கு உண்மை தெரிஞ்சிருக்க வேணும். பட் என்ன பண்றது? தைரியமா இருங்க ராஜா. எப்படி தைரியமா இருக்க முடியும் கணேஷ்? ஒரு பக்கம் அனுவுக்கு ஆபரேஷன், இதுல அவ உயிர் பழைப்பானா இல்லையானே தெரியல. இன்னொரு பக்கம் உண்மை தெரிஞ்சு கிளம்பி போயிருக்கிற பல்லவி, அவ ஏதாவது விபரீதமான முடிவு எடுத்துருவாளோன்னு பயமா இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத ராஜாராமா. கார்த்திக் போயிருக்கான்ல,
அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். ஆமா ராஜா, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. முதல்ல ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சு அனு உயிர் பிழைக்கட்டும். அப்புறமா நம்ம எல்லாரும் ஒன்னா போய் பல்லவியை மீட் பண்ணி என்ன நடந்ததுங்கிற விஷயத்த டீட்டெயிலாக சொல்லலாம். கண்டிப்பா பல்லவி புரிஞ்சுப்பாங்க ராஜா. மங்கை ஒரு பாகன் கங்கையை தலையில் வைத்தான். மாயவன் கண்ணனோ மனதினில் ராதையை உயிரினில் கோதையை தான் சுமந்தான். சூழ்நிலை என்பது யாரையும் மாற்றிடும், வாழ்க்கையின் திசைகளை யார் அறிவார்? நாமாக ஒன்றை நிறைவேற்ற நினைத்தால் தானாக ஒன்று நிகழ்ந்திடுதே. நிழல் ஒளி தோற்றங்களே, நிலையில்லா மாற்றங்களே. கடல் வானம் நீல நிறஜாலமும் கரை மீறி மோதும் அலை தாளமும் சுகராக மேகங்கள் நம் வாழ்க்கையில் சங்கீதமாய் அனு பல்லவி.